திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து The Sermon on the Mount, இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே அவர் உபதேசித்த புதிய ஏற்பாடின் உபதேசத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாளையில நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம ஏன் உப்புடன் ஒப்பிடுகிறார் என்பதை குறித்து, நாம் எப்படி இந்த பூமிக்கு உப்பா இருக்க முடியும் என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து வேத வசன ஆதாரத்தோடு மிக தெளிவாக படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற வேத வசனங்களை நீங்கள் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, அருமை தோழர்களே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 பாடங்கள் பியாட்டிடியூட் என்ற தலைப்பில், அதாவது பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் நம்ம கவனித்தோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் முதல் 8 பாக்கியவான்களை குறித்து சொன்னார். அந்த பாக்கியவான்கள் முடிவுரையில் வரும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு பாக்கியவான்களாக செயல்பட வேண்டும். You are blessed, now you need to be blessed to others. உங்கள் வாழ்க்கை பிறருக்கு பயன்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மனிதர்கள் வாழ்க்கையில உப்பை குறித்து பேசுகிறார். அது நம்முடைய சாப்பாட்டில். ஆனால் நம்முடைய வாழ்க்கையே பிறருடைய வாழ்க்கையில், பாவிகளுடைய வாழ்க்கையில், தேவனற்றவர்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு விரோதமான தூஷணங்களை பேசுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில், நீதி நிமித்தம் நம்மை துன்பப்படுத்துவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உப்பை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு உப்பை குறித்து பேசும்போது அது உணவிலே கரையும் உப்பாக பேசாமல் வாழ்க்கையில், சமுதாயத்தில், தேசத்தில், மனிதர்கள் மத்தியிலே கரையும் உப்பாக பேசுகிறார். You must be a salt to help people in the society. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பை பற்றி அறியாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்குமே உப்புனா என்னன்னு தெரியும். அவன் காட்டில் வாழ்கிற காட்டு மிராண்டியா இருந்தாலும், நகரத்தில் வாழ்கிற நவநாகரிகமான மனிதனாக இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும், வாயுக்குள் உணவு செல்லும் போது ஒரு சுவையை அறிந்து கொள்ள உப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. சகோதரர்களே, தமிழர்களுடைய பண்பாட்டில் 6 வகையான சுவையை அறுசுவை என்று சொல்கிறார்கள். அந்த 6 வகையான சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. இந்த 6 சுவைகளும் அறுசுவை. அதனால்தான் சாப்பாடை விருந்தில் நாம் சாப்பிடும்போது அறுசுவை விருந்து கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். 6 சுவைகள். ஆனால் இந்த 6 சுவைகளையும் அந்த சுவையை தூக்கி காண்பிப்பது, அந்த சுவையை எடுத்து காண்பிப்பது உப்பு தான். இதை மேலை நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல. தமிழர்கள் ஆரம்பத்திலேயே தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் தமிழ் மொழியில இனிப்பு என்று நாம் சொல்லும்போது நமக்கு தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. ஆனா அந்த இனிப்பு என்ற அந்த டேஸ்ட்டை உன் நாவிலே தெரிவிப்பதற்கு இனிப்பு, பார்த்தீங்களா, அங்க உப்பு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆக உப்பு சேர்ந்தால்தான் ஒரு துளி அளவாவது இனிப்பு நமக்கு தெரியும். அதே போல
கசப்பு என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த கசப்பு கூட உப்பு சிறிதளவு சேர்ந்தால்தான் நம்முடைய நாவில கசப்பு தெரியும். புளிப்புனா நமக்கு தெரியும். ஆனா அந்த புளிப்பை தூக்கி கொடுப்பது உப்பு. அதனால்தான் புளிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். உவர்ப்பு, மறுபடியும் அந்த உப்பு அங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கார்ப்பு, காரம். அந்த கார்ப்பு, காரத்தை கூட நமக்கு எடுத்து காண்பிப்பது உப்பு தான். உவர்ப்பு, அதை நமக்கு எடுத்து காண்பிப்பது உப்பு தான். அதாவது தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க, அது இனிப்பா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் புளிப்பா இருந்தாலும் தோற்பா இருந்தாலும் ஓர்ப்பா இருந்தாலும் கார்ப்பா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு சிறிய அளவு உப்பு சேர்ந்தால்தான் அது நம்முடைய நாவிலே அந்த சுவை தெரியும். அப்படியானால் உப்பு என்பது மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைடு என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய உடல்ல உப்பு தான் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இன்னைக்கும் அதிகமாக குழந்தைகளுக்கு பேதி முதலானவைகள் செல்லும் போது, பெரியவர்கள் செல்லும் போது உப்பு கலந்த தண்ணீரை குடிக்க செல்கிறார்கள். அதாவது மனிதனுடைய உடல்நிலையை சீர்படுத்துவது, வளர்ப்பது, அதாவது மினுக்குவது, உறுதியாக கட்டுவது, எல்லா விதமான உணவையும் செரிக்க செய்வது உப்பிலே அடங்கி இருக்கிற ரகசியம். இயேசு கிறிஸ்து இந்த உப்பை குறித்து நம்மிடத்தில் பேசுகிறார். ஆனால் இந்த உப்பு வாய் வழியாக சாப்பிடுகிற உணவாக, பொருளாக பேசாமல் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்றார். அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவரும், அந்த 8 பாக்கியவான்களுடைய அருமையை விளங்கி கொண்ட மக்கள், சமுதாயத்தில் பிறருக்கு நாம் உப்பை போல் மாறிவிடுகிறோம். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். சில சமயங்களில் உப்புக்கு இன்னொரு சூழல் ஒன்று இருக்கு. நீண்ட நாள் உப்பை ஒரு மூட்டையிலே கட்டி வையுங்கள், அல்லது ஒரு கண்ணாடி புட்டியிலே அடைத்து வையுங்கள். கொஞ்ச நாள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து உப்பு மாதிரி வெள்ளையா ஒன்று இருக்குமே தவிர அது உப்பே கரிக்காது. ஏன்? உப்பு சாரமற்று போய்விட்டது. சால்ட் லாஸ்ட் இஸ் சேவர். அப்போ உப்பாக இருக்கிற ஒரு காலகட்டம், உப்பு இல்லாமல் போன ஒரு காலகட்டம். உப்புக்கே இந்த கதி. சகோதரர்களே, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால கடைகளில் உப்பை வெளியே தான் வச்சு வைப்பாங்க. ஒரு பெரிய மூட்டையில் அது இருக்கும். அந்த உப்பை அள்ளி எடை போட்டு நமக்கு தருவாங்க. இப்போ தான் உப்பு தூள் உப்பாக மாறி பாக்கெட்டுகளில் விற்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த உப்பை வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. கடையை அடைக்கும் போது உப்பு மூட்டையை உள்ளே எடுத்து வைக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அது ரொம்ப எடை, 2வது அதை யாரும் திருட மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கை. உப்பின் மீது என்ன வேணாலும் வரலாம். நாய்கள் சிறுநீர் கழிக்கலாம். ஆனால் கடைக்காரருக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. எப்படியாவது அந்த உப்பை அவர் விற்க வேண்டும். சகோதரர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உப்பை நாம் எப்படி பயன்படுத்தினாலும் ஒரே ஒரு நோக்கம்தான். நாம் உண்ணும் உணவை, அந்த சுவையை நமக்கு ஏற்றி தருகிறது. இனிப்பு என்று சொன்னாலும், கசப்பு என்று சொன்னாலும், புளிப்பு என்று சொன்னாலும், கார்ப்பு என்று சொன்னாலும், தோற்பு என்று சொன்னாலும், ஓப்பு என்று சொன்னாலும் உப்பை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அறிவியல் என்று இதை எண்ணி பாருங்கள். யோபு 6வது அதிகாரம் 6வது வசனம், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம ஊர்ல இது பழமொழியாவே இருக்கு. உப்பில்லாத பண்டத்தை குப்பையில போடு.
உப்பு சுவை இல்லாத ஒரு பொருள் சாப்பிடவே முடியாது, குப்பையில தான் போடணும். இந்த பழமொழி அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்கார். உப்பு மாதிரி இருந்தது, ஆனா உப்பாக இல்லை. அப்போ அந்த உப்பு தன்மை போய்விட்டது. அதுதான் உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும்? இப்போ உப்பு அந்த அறுசுவையாகிய அந்த தன்மையை அது இழந்து விடும்போது அது ஒரு வகையான மண்ணை போல மாறிவிடும். வெண்மையான ஒரு பொருளாக சாம்பல் போல இருக்கும். உப்பு கரிக்காது. அதை என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அதை வெளியில் தான் கொட்டணும். உப்பை நீங்கள் மறுபடியும் நிலத்துக்கு போட்டீங்கன்னா அந்த மண் உப்பை அது செடியினுடைய வளர்ச்சியை தடுக்கும். வேஸ்டட் சால்ட், டீகிரேடட் சால்ட் cannot be useful. அது வெளியிலே கொட்டப்படுவதற்கு மட்டும்தான் பயன்படும். சில பேர் வீடு கட்டும்போது, கிராமங்களில் சிறிய வீடுகளை கட்டும்போது அவர்கள் ஒன்றை பேசுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு தண்ணியில் கட்டாதீங்க. காரணம் என்னன்னா, உப்பு தண்ணியில் கட்டினது காலப்போக்கில் அந்த சாறு எழுந்து போகும்போது அந்த கட்டிடம் உறுதியாக இருக்காது. அந்த செங்கல் ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது, அது லூஸ் ஆகிடும். அதுதான் உப்பு தண்ணியில் வீட்டை கட்டாதீங்கன்னு சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, உப்புக்குன்னு ஒரு நிலைமை இருக்கு. அந்த உப்புக்கு இருக்கிற அந்த காரத்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் அது உப்பு. அதுபோல நீங்கள் விசுவாசமுள்ள மக்களாக ஆவியில் நீங்கள் இருக்க வேண்டிய வாழ்க்கை செய்தால்தான், வாழ வேண்டிய முறையில் வாழ்ந்தால்தான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க முடியும். உப்பு சாரமற்று போனால் அது பயனில்லாமல் போய்விடும். லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 127வது பக்கம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடமல்லாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது அவர்கள் செலுத்தும் பலியில உப்பிட வேண்டும். Salt need to be added in all kind of sacrifices according to Moses law. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தருடைய பந்தியை நாம் பஸ்கா பலி என்று அழைக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமையில் அப்பம் சுடுகிறார்கள் இல்லையா, அதில் சிறிதளவு உப்பு சேர்க்கிறார்கள். இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டில் மிருக பலிகளோடு உப்பை சேர்த்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அவருடைய சரீரத்தை நினைவு கூறுகிற அப்பத்தில் கூட சிறிதளவு அந்த போஜன பலியாகிய அந்த அப்பத்தில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. அப்போ பலிகளில் கூட உப்பை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு கவனிங்கள், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேறியதாயும் இருப்பதாக. அதாவது நம்முடைய வார்த்தைகள் பிற இடத்தில் நாம் பேசுகிற அந்த மொழியில மனிதன் அதை கேட்கும்படியான ஒரு மனதை கொடுக்கும்படி நம்முடைய சொற்கள் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு உவமையாக நம்முடைய வார்த்தைகள் கூட உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக என்று சொல்லுகிறார். உப்புக்கு ஒரு குணம், அது ஒரு மீனாக இருக்கலாம் அல்லது ஒரு காய்கறியா இருக்கலாம். மீனை கருவாடாக மாற்றுகிறார்கள், காய்கறிகளை ஊறுகாயாக போடுகிறார்கள். அது கெடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா உப்பு தான் காரணம்.
ஆகவே உப்பு பாதுகாக்கிறது. Salt is a preservative. Not only a medicine, it's a preservative. ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நீண்ட காலத்துக்கு காய்கறிகள் ஊறுகாயாக மாறும்போது அது அழியாமல் கெடாமல் மனிதனுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. அதுபோல நம்முடைய வாயின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் மனுஷனிடத்தில் நாம் பேசும்போது அந்த மனிதனுக்கு சுவை தரும் வார்த்தையாக நாம் தர வேண்டும். முரட்டாட்டமாக, கோபம் உள்ளவர்களாக, கேலி செய்வர்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல முடியாது. பயன்படும் அளவில் சுவை தரும் நல் வார்த்தைகளாக, உதாரணங்களாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒன்று காணாமற் போனது. அவன் 99 ஆட்டை கிடைமடக்கிவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி சென்றான். அதை அவன் கண்டபோது அதை எடுத்து தன் தோள் மீது வைத்து தன் ஊருக்குள் வந்து அந்த மக்களை பார்த்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவர்களோடு சந்தோஷப்பட்டான். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு மனித நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் படிக்கிறோம். இந்த இடத்துல உப்பால் சாரமேற்றப்பட்ட அற்புதமான வார்த்தை, மனிதனுக்கு தெரிந்த ஆடு காணாமல் போகலாம், காணாமற் போன ஆட்டை தேடி பிடிக்கலாம், தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை கொண்டு வரலாம், மகிழ்ச்சி அடையலாம், அந்த மகிழ்ச்சி ஊர் முழுவதுக்கும் மகிழ்ச்சியாக மாறலாம். இதுதான் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையின் விளைவு. நம்முடைய சொற்கள் அவ்விதமாக இருக்க வேண்டும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49-50 வசனங்கள். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நினைவு கூறுகிற அளவில் உப்பை குறித்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாகுவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இந்த இடத்துல வாயிலே நாவிலே வைக்கிற உப்பை குறித்து பேசாமல் வாழ்க்கையிலே தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு, எனக்கும் என்னுடைய சக மனிதனுக்கு உள்ள உறவு, சமுதாயத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை சமாதானம் உள்ளதா இருக்கும்போது அது உணவிலே சேர்க்கப்பட்ட உப்பை போல, சுவையுள்ள ஒரு உணவாக மாறுவது போல வாழ்க்கை மாறுகிறது. அந்த சால்ட் லைஃப் சால்ட்டா மாறுது, சொசைட்டிக்குள்ள மாறுது, சமுதாயத்துக்குள்ள மாறுகிறது. சகோதரர்களே, உப்பு எப்படி செய்கிறார்கள், அதை எப்படி உருவாக்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கும்போது, இந்தியா போன்ற ஒரு பெரிய தேசத்தில் உப்புனா உப்பு, அது வெள்ளையாக இருக்கும், தூளாக இருக்கும், அதை உணவில் சேர்த்தால் அந்த சுவை உண்டாகிறது. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த உப்பு எங்கிருந்து வருது, அது எப்படி தயார் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உப்பு கடல் நீரை எடுத்து அதை ஒரு நிலத்தில் ஊற்றி அல்லது சேமித்து அதை காய வைத்து நன்றாக காயும் போது தண்ணீர் முழுவதும் பூமியின் கீழே இழுக்கப்பட்டு விடும்போது மீதியாக இருப்பது, தூளாக இருப்பது உப்பு. குறிப்பாக தூத்துக்குடி போன்ற அந்த நகரத்தில் கடற்கரை ஓரமாக முழுவதும் உப்பளம் என்று சொல்லுவாங்க. எப்படி இப்போ விவசாயத்துக்கு நிலம் இருக்கு, அதே மாதிரி உப்பளம் என்பது உப்பை காய வைக்கும் ஒரு
பகுதியான இடமாக அதை பிரித்து கடல் தண்ணீரை அதில் சேர்த்து காய செய்து உப்பை உருவாக்கி மூட்டைகளில் அதை சேர்த்து அதை லாரியில் ஏற்றி நாடு முழுவதும் மனிதனுடைய தேவைக்கு தகுந்தாற் போல அது கொண்டு போய் விற்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எல்லா உப்பும் கடல் உப்பாக தான் இருக்கு. ஆனால் மலை போன்ற பகுதிகளில் இருக்கவங்க அவங்களுக்கான உப்பு கடற்கரையிலிருந்து கிடைக்கல. ஆகவே அவர்கள் அந்த மலையிலே மேலே இருக்கிற ஒரு பகுதி உப்பாக இருக்கிறது, உப்பு பாலமாக இருக்கிறது. அதை வெட்டி அதை இடித்து தூளாக்கி உப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, நோவா காலத்து வெள்ளத்தின் காலத்தில் பெருவெள்ளம் எல்லா மலைகளுக்கும் மேலாக தண்ணீர் நின்றதாம். கடல் நீர் முழுவதும் மலை முழுவதுமாக நின்றதுனால பிறகு அந்த தண்ணீரெல்லாம் வடிந்த போது கடல் நீர் தனியாக போனது. ஆனால் மலையின் மீது உப்பாக பிறகு அது ஒரு கல்லாக மாறிவிட்டதாம். அதனால் மலையின் மீது ராக் சால்டர், மலை உப்பு என்று இதை அழைக்கிறாங்க. உப்பு மலையில் கிடைக்கிற ஒரு கல்லை போல அது எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் சீ சால்ட், மவுண்டன் சால்ட், அதாவது கடல் உப்பு, மலை உப்பு என்று ஒரு இருக்கு. இது போக இன்னொரு உப்பு ஒன்று இருக்கு. அதாவது மூன்றாவதாக சில சமயங்களில் பூமியில் எரிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எரிமலை பெரிய அளவில் ஒரு ஆறு மாதிரி அது நெருப்பாக கொட்டும். அதுக்கு பிறகு அது காய்ந்து போய்விடும். அந்த மாதிரி இடத்துல மண், அந்த எரிமலை இதனுடைய விளைவாக ஒரு வகையான உப்பு அந்த இடத்துல கிடைக்குது. அந்த உப்பு பிங்க், ஏறக்குறைய ஒரு வெளிர் நிற சிவப்பாக இருக்கும். அதை பிங்க் சால்ட் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் சைனாவிலும் இன்னும் மற்ற தேசங்களில், ஜப்பான் போன்ற நாடுகளில், ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த பிங்க் சால்ட் கிடைக்குது. நான்காவதாக நம் நாட்டில் உப்பில் இன்னொரு வித்தியாசமான உப்பு ஒன்று இருக்குது. இந்த உப்பை கருப்பு உப்பு, பிளாக் சால்ட்ன்றான். இது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுவும் மலை, ஆறுகள், காடுகள் இவர்கள் மத்தியில் கிடைக்கிற ஒரு வகையான உப்பு. இந்த உப்பை மருத்துவ ரீதியான உப்பாக நினைக்கிறாங்க. இதை பிளாக் சால்ட், கருப்பு உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்முடைய நாட்டில் இந்த கருப்பு உப்பு யாருக்கிட்ட இருக்குதுன்னா, உயர் ஜாதி உள்ள மக்கள் மத்தியில் தான் அது இருக்குது. தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில் இந்த கருப்பு உப்பு கிடையாது. கருப்பு உப்பு உனக்கு தேவையானால் நீங்கள் உயர் ஜாதி மக்கள், கடைகள் அவர்கள் கையில் இருந்து தான் அந்த கருப்பு உப்பை வாங்கி மருத்துவ ரீதியில் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆக உலகத்தில் 4 வகையான உப்புகள் இருக்கு. ஒன்று கடல் உப்பு, இன்னொன்று மலை உப்பு, 3 எரிமலை உப்பு அல்லது பிங்க் சால்ட், 4வது பிளாக் சால்ட், கருப்பு உப்பு. இந்த 4 வகையான உப்புகள் இருக்கு. இவ்வளவு உப்புகள் இருந்தாலும் அவைகள் எல்லாமே சோடியம் குளோரைட் தான். இந்த உப்பு இல்லாமல் மனிதனால் எதையும் நாவினால் நாம் சாப்பிட முடியாது. இந்த உப்பு ஏதாவது ஒரு சுவையோடு சேரும்போது அது நமக்கு அந்த சுவையை நமக்கு கொடுக்கிறது. அதனால்தான் இனிப்பு என்று சொல்லும் போதும் உப்பு இருக்கிறது, கசப்பு என்று சொல்லும் போதும் இனிப்பு இருக்கிறது, புளிப்பு என்று சொன்னாலும் அந்த உப்பு அங்கே இருக்கிறது, கார்ப்பு என்று சொன்னாலும் அங்கே உப்பு இருக்கிறது, உவர்ப்பு என்று சொன்னாலும் சரி. அதனால
உப்பு என்பது இல்லாமல் சுவை இல்லை, நாம் அதை உணர முடியாது. அதுபோல இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியவான்கள் என்ற அனுபவம் இல்லாமல் நாம் இந்த பூமிக்கு பயனுள்ள மக்களாக இருக்க முடியாது. இந்த குணங்கள் நமக்கு இருக்குமானால், இந்த பாக்கியவான் அனுபவம் நமக்குள் இருக்குமானால், அதன்படி நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமானால், நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து வாழத்தக்கதாக நான் உங்களை கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணத்து குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். அதை அவனிடத்திலே கொண்டு வந்த போது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதனால் சாபம் வராது, நிலமும் பாழுமாயிராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அதாவது எலிசா காலத்தில் மரணத்துக்கு ஏதுவாக இருந்த கசப்பு தண்ணீரை தேவனுடைய வார்த்தையின்படி சிறிய உப்பை போட்ட போது அது சுகமும் சுவையும் உள்ள மனிதனுக்கு பயனுள்ள தண்ணீராக மாறியது. அன்பு சகோதரர்களே, உப்பு எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் சம்பந்தமுள்ள ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு நவீன மருத்துவம், இயற்கை மருத்துவம், எல்லா விதமான மருத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு அளவில் உப்பு இல்லாமல் எந்த மருந்துமே கிடையாது. எல்லா மருந்திலும் ஒரு சிறிய அளவு சோடியம் குளோரைடு ஒரு துளியாவது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஆகவே நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் மற்ற மனிதர்களுடைய வாழ்வை மாற்றவும் அவர்களை பயனுள்ள மக்களாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் மாற்றக்கூடிய உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உப்பின் பயனை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சிறப்பான இந்த பாடத்தை நினைவு கூறுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளை வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே, உப்பு எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் உப்பின் சாரம் எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் எவ்வளவு அவசியம் என்பதையும் புரிந்திருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை பிறருக்கு உப்பின் சாரத்தை போல் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் சுவிசேஷமும் உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கும்படி உதவி செய்தரலும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?